ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. எல்லோரும் இப்போ சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தினரெல்லாம். நம்ம இப்போ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் 2 வெண்டைக்காய் வரைஞ்சோம் நம்மளை. அதுக்கடுத்து 3வது பூ பூத்துட்டாங்க பாருங்கள். 2 ஜோடியாக வர்றாங்க வெண்டைக்காய். இது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. சீனிக்கிழங்கு கொடி. இந்த கரும்பு இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதான்னு பாருங்கள், ஒரு மாதிரி பிளாக் கலராக வருது பாருங்கள் மேலே. இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. வச்சு இப்போ 1 மாதம் ஆச்சு. மாசி மாதம் கடைசியில் வச்சேன். பங்குனி போய் சித்திரை வந்துருச்சு. இப்போ தான் முளைக்காக. எல்லா செடிக்கும் காலையில் தண்ணி அடித்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அது என்னங்கிறத பார்ப்போம். பாருங்க, மரதனில் எவ்வளோ சிறப்பாக எனக்கு எடுத்து உருவணும் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய தளிர் விட்டுருச்சு. தேனீக்களும் பட்டர்ஃப்ளைஸும் நிறைய வர்றாங்க. இங்கே அணில் வேறு வர்றாங்க. அணில் வருது. இந்த குருவி, செம்புக்குத்தி குருவின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ பார்த்தா அந்த கிச்சு 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். சத்தம் கேட்க பாருங்க. இது மைனா. எல்லா பறவைகளும் இப்போ இந்த பறவைகள் வர்றதுனால என்ன செய்யுது, செடி மேலே ஒரு வெட்டுக்கிளி இருக்கும்ல, இலையை கடிக்கிறது, அதை அவங்க பிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் செடி சிறப்பாக இருக்குது. நம்ம இப்போ தண்ணி வைக்கிறோம், கொஞ்சம் இறையும் வைக்கிறோம். வைக்கிறனால அது நமக்கு என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அது நான் மனுஷங்க கூட இதே மறந்துடுவாங்க நன்றியை. இந்த பறவைகள் விலங்குகள்லாம் சரி, நன்றி மறக்காமல் நமக்கு எப்போயுமே உதவி தான் செய்கிறாங்க. கூடன வரைக்கும் பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைங்க. வெயில் நேரம் என்னம்மா அடிக்குது பாருங்கள் வெயில். செடிகளுக்கே இப்போ நான் 2 தடவை தண்ணி கொடுக்கேன். காலைல ஃபெர்டிலைசர் கொடுக்கேன், சாயங்காலம் ஒரு 4:30 மணி போல் தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். காலையில் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், பாசிப்பயிறு கொஞ்சம் வண்டு வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சேன், நேற்று அதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் அதோட கொஞ்சம் சுரக்காத்தூள், கொஞ்சம் வெங்காயத்தூள், கொஞ்சம் வாழைப்பழத்தோலை என்ன செஞ்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் அரைச்சிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இதை என்ன செய்வோம், இது நேற்று இப்போ பழைய சோறு தண்ணி, நல்லா புளிச்ச தண்ணி, அது கூட இந்த மாவு சட்டி கலந்த தண்ணி என்ன செஞ்சுக்கிடுவோம், அது கூட ஊற்றிக்கிடுவோம். அதில் இந்த நம்ம அரைச்ச விழுதையும் என்ன செஞ்சுக்கிடுவோம், இதை சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்த்துக்கிட்டு இதை நம்ம என்ன செய்யணும், தண்ணியில் கலந்து என்ன செய்யணும், செடிகளுக்கு கொடுத்து விடணும். கொடுத்தோம்னா செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த அரைச்சி எடுத்து வந்தோம்ல, அதைத்தான் என்ன செய்ய போகிறோம், 5 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 ml போல், நான் 100 ml கூட ஊற்றலாம். இயற்கையாக உள்ளது தானே, அதனால் ஒன்றும் செய்யாது. இதை நம்ம செடிகள் கொடுக்கும் போது செடியோட அபார வளர்ச்சி இருக்கும். நல்ல நிறைய பூக்கள் வரும், காய்கள் வரும். அதனால் கிச்சனில் எதுவுமே வேஸ்ட் ஆகிறத என்ன செய்யாதீங்க, தூர போடாதீங்க. அதை என்ன செய்யுங்க, செடிகளுக்கு கொடுத்து விடுங்க. நிறையா பூக்கள் வரும். மல்லிகைப்பூ இப்போ தளிர் அடிச்சிருக்குல்ல, தளிர் அடிக்கிற நேரம் அதை கொடுத்தோம்னா செடி அவ்வளோ சிறப்பாக வரும். ஏன்னா இதில் வாழைப்பழம் போட்டிருக்கோம், வெங்காயத்தோல் போட்டிருக்கோம், பாசி பயிறு, அதோட நம்ம புளிச்ச தண்ணியும் ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா. இதனால் நுண்ணுயிர்கள் பெருகும். வேர் நல்லா என்ன செய்யும், ஃப்ரீயாக அடி வரைக்கும் போகும். வேர் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். செடியில் இருந்தால் தான் என்ன செய்யும், நல்லா சிறப்பாக இருக்கும். எல்லாம் பாருங்கள், மல்லிகைப்பூலெல்லாம் அப்படியே தோணினாலே சரி, அப்படியே பொலன்னு தான் இருக்கும் மண் எப்போயுமே. எல்லா மல்லிகைப்பூ கண்ணுலேயும் அப்படி தான், ரோஸா கண்ணுலேயும் அப்படி தாங்க பாருங்கள். தோணுனே எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி நல்லா பொலன்னு வச்சுக்கோங்க மண்ணை. அப்படின்னா தான் எந்த செடியுமே என்ன செய்யாது. ஒருத்தவங்க செடி வச்சேன் செத்து போச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. மண் கலவை ரெடி பண்ணும் போதே என்ன செய்யணும், சிறப்பான மண் கலவை ரெடி பண்ணிடணும். அப்போனா தான் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வரும். நிறைய பூக்கள் வரும், மொட்டுக்கள் வரும். அதனால் எந்த ஒரு பொருளையும், கிச்சனில் இருக்க பொருளை நான் எப்போயுமே கீழே போட மாட்டேன். எடுத்து வச்சு ஒரு 3 நாள் கழிச்சு கூட புளிக்க வச்சு என்ன செஞ்சால் செடிகளுக்கு கொடுத்து விட்ருவேன். ரோஸ்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அங்கிட்ட ஒரு ரோஸ் பூத்துட்டாங்க, இன்னொன்று பூக்க போகிறாங்க நாளைக்கு. இது அடுத்து நான் 1 வாரம் ஆகும் நல்லா மலர்றதுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
இதுலையுமே பன்னீர் ரோஸில் மொட்டு வந்துருச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்காக ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணும் போது விவர்ஸ் ஒரு 2 இலை தாண்டி என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணணும். அப்போனா தான் என்ன செய்யும், செடியில் அடுத்தாப்ப டக்குன்னு வேர் வரும். எவ்வளோ சிறப்பாக எடுத்து வச்சுன்னு பாருங்கள். இந்த இவ்வளோ நிலத்து கட் பண்ணணும். அதேமாரி அந்த ரோஸையும் இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த ஃபேண்டா கலரையும் கட் பண்ணியாச்சு, இந்த ரெட் கலரையும் எடுத்தாச்சுல. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது கூட ஒரு டிசம்பர் பூ இருந்துச்சு, அதை எடுத்து கொஞ்சம் நித்தி மல்லிப்பூக்கள் இன்றைக்கி இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.